இஹ்ராமுடைய நிலையில் ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது என்பது சட்டமா இருக்குது. அது தையல் உள்ள ஆடையோ, தையல் இல்லாத ஆடையோ, மொத்தத்தில் அவங்க தலையை மறைக்கக்கூடாது என்பது சட்டமா இருக்குது. ஆனா ஒரு இக்கட்டான சூழலா இருக்குது. சரியான குளிரு, சரியான வெயிலா இருக்குது. இதன் காரணமாக நாம் தலையை மறைப்பதற்கு அனுமதி உண்டு. ஆனா அதுக்கு பரிகாரம் செய்தாகணும் என்பது சட்டமா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒரு குர்பானி கொடுக்கணும். அல்லது 6 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுவும் இல்லன்னா 3 நோன்பு வைக்கணும். நோன்பு மட்டும் ஊர்ல போய் வச்சுக்கலாம். மற்ற 2ம் கண்டிப்பா மக்காவுல தான் செய்யணும் என்பது சட்டமா இருக்குது. இது தக்க காரணம் இருந்தால். காரணமே கிடையாது. அதாவது நம்மால் சமாளித்துக் கொள்ள முடியும். அந்த அளவுக்கு தான் ஒரு குளிர், வெயில் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு காரணத்தை முன்னிட்டு நாம் தலையை மூடி இருந்தால், கண்டிப்பாக ஆடு தான் குடுத்தாகணும். மாற்று வழி கிடையாது. 4ல் 1 பாகம். தலையில 4ல 1 பாகம் மூடி இருக்கிறாரு. ஒரு 12 மணி நேரம் மூடி இருந்தாலுமே ஆடு தான் குடுத்தாகணும் என்பதாக ஹனஃபி மذஹப்ல சொல்லுவாங்க. எனவே நாம தவிர்க்க முடியும் என்றால் தவிர்த்துத்தான் கொள்ள வேண்டும். மூடாமல் இருந்து கொள்ள வேண்டும். வெயில் அடிக்குதுன்னா நம்ம கொடைய பிடிச்சுக்கலாம்ல, கையில கொடைய பிடிச்சுக்கலாம். அத மாரி தலையில வந்துட்டு மாற்றுறதுக்காண்டி சில கொடைகள் வித்தியாசமான முறையில வந்திருக்குது. அந்த மாரி கொடைகள்லாம் உபயோகிக்க தலையில படாத மாரி, தொடாத மாரி கையில கொடைய பிடிக்கலாமே தவிர, தலையிலேயே ஒரு எலாஸ்டிக் மாரி மாட்டி விடுறாங்க. அந்த மாரி கொடை அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்டது அல்ல. காரணம், தலையில 4ல 1 பாகம் மறைஞ்சதுன்னா, நமக்கு தம்மு கடமையாயிருமா இல்லையா? அத மாரி ஷாஃபி மذஹப்ல சொல்லுவாங்க, ஒரு ரிப்பன் இருக்குதுல்ல பெண்கள் கட்டக்கூடிய, அந்த மாரி ரிப்பன், அந்த மாரி ஒரு பட்டி கூட கெட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாரி கெட்டாலும் கூட அதுல ஒரு பரிகாரம்ங்கிறது கட்டாயமா போயிருது. எனவே, கொடைய கையில பிடித்துக் கொள்ளலாமே தவிர, தலையில மாட்டக்கூடிய அந்த எலாஸ்டிக் மாரி மாட்டிக்கிட்டு அதுவே கொடையாக நிக்குது. இது அனுமதிக்கப்பட்டதில்ல. அது மாரி தான் நம்ம கார்ல, ஃப்ளைட்ல தூங்குறதுக்காண்டி ஒரு தலவாணி கிடைக்குதுல்ல, கழுத்துல மாட்ற மாரி உள்ளது. இதையும் தவிர்த்து தான் கொள்ளணும். காரணம் அது தலையினுடைய கொஞ்சம் பாகத்தை மறைக்குது என்பது ஒரு காரணம். மற்றொரு காரணம் அது கழுத்துக்கென்றே அது உருவாக்கப்பட்டது. உடல் அமைப்பில் உருவாக்கப்பட்ட எதையுமே அணிவது கூடாது. தையல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உடல் அமைப்பில் உருவாக்கப்பட்டதா இருந்தால் அதனை அணிவது கூடாது என்பது பொதுவான சட்டமா இருக்குது ஆண்களுக்கு. எனவே இந்த கழுத்தில் வைக்கக்கூடிய அந்த தலவாணிங்கிறது கூடாது. மற்றபடி சாதாரண தலவாணி அனுமதி படுக்கிறதுக்காண்டி சும்மா இருக்கும்ல, அந்த தலவாணி நம்ம அதுல படுக்கலாம். படுக்கும்போது கொஞ்சோண்டு தலை மறையும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது மாதிரி தூங்கக்கூடிய நேரத்துல போர்வை போட்டு ஃபுல்லா தலையை மூடுறதுங்கிறது அனுமதி கிடையாது. காலை மூடிக்கலாம், கையை போர்வைக்குள்ள நம்ம வந்து நல்லா வச்சு மூடிக்கலாம். தலையை மூடுறதுங்கிறது கூடாது. முகத்தையும் மூடக்கூடாதுங்கிறது மற்றொரு சட்டமும் உண்டு.